Hi guys, welcome to Aruth Facts. நான் ஆக்சுவலி போன வீடியோவிலே அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ரெசின் வச்சு கீச்செயின் செய்கிற மாதிரி. அது நீங்கள் பார்க்கலன்னா என்னோடய சேனலில் போய் நீங்கள் திருப்பி அதை பார்த்துக்கலாம். இப்போ நான் அது எடுக்கிற மாதிரி தான் வீடியோ போட்டிருக்கேன். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் செஞ்சதுனால நிறையாவே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் எடுக்க போகிறோம். அதாவது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதை ஃபுல்லாகவே எடுக்கிறதையும் அதோடு இதுக்கெல்லாம் ஸ்டீல் மாட்டி அதில் கீ செயின் மாட்டுறதும் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ரிவர்ஸில் திருப்பி பார்த்தீங்கன்னா ஏஎம் மாதிரியே இருக்கும். நான் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது செஞ்சுருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் யாருன்னு நான் அதில் கூட சொல்கிறேன். லக்ஷ்னாங்கிற ஒரு பொண்ணு இருக்குது, அது வந்து என்னோடய கசின்னு. அப்புறம் பிருத்திவிராம்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஆக்சுவலி வித்யாநிகேதன் ஸ்கூலில் படிக்கிறேங்க. எனக்கு வந்து பிருத்திவிராம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அதுக்கப்புறமா வந்து யுவன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், சாத்விக்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், பிரணந்த்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், கைரோன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், ஸ்ரீஜித்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். இந்த மாதிரி நிறையா பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆக்சுவலி கிளாஸ்லேயே சொல்லணுன்னா கிளாஸில் இருக்க எல்லா பாய்ஸுமே என்னோடய ஃப்ரெண்டு தான். இப்போ தான் நீங்கள் வந்து எப்படி அந்த கீ செயினில் வந்து மாட்டுறதுன்னு பார்க்க போகிறீங்க. நான் என் தம்பிக்கும் செஞ்சுருந்தேன், அதுக்கு வந்து எம்மு தான். இப்போ நான் வந்து கீ செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது வந்து போடணும். இதுக்கு நீங்கள் கட்டிங் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் செய்கிறதுக்கு. அதை வளைக்கிறதுக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஆக்சுவலி இது ரெண்டு பக்கமுமே கையை வச்சு இருக்க முடியல, அதனால நான் ஒரு பக்கமாக அந்த கட்டிங் பிளேயர் வச்சுட்டு இன்னொரு பக்கமாக நான் சிசர்ஸ் வச்சுட்டேன். அப்படியே வச்சு அப்படி ரெண்டு சைடுமே இழுக்கும்போது அது நல்லாவே ரவுண்டாக வந்துருச்சு. ஸோ நான் அப்புறமா ஈஸியாகவே போட்டுட்டேன். ஆக்சுவலி என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து யாருன்னா ஹரீஷு, அதுக்கடுத்து வந்து கிருத்திக்கு, அதுக்கடுத்து நான் முன்னாடி சொன்ன ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி கேக்கு மாற்றிட்டேன். காய்ஸ், என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் எனக்கு கோல்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி குணகுணந்தான் இருக்கும். இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கிச்சன் ரெடி காய்ஸ். இது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி செஞ்சது என்னோடய அம்மா தான் செஞ்சாங்க. இப்போ ஆனால் நான் செஞ்சுருக்கேன். ஆனால் இது எனக்கு என்னோடய அம்மா ஈஸியாக செஞ்சிட்டாங்க. ஆனால் இது எனக்கு செய்யும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு கைஸ். ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக உட்காந்து இது ஒன்று தான் மாட்டிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் கைஸ் இது மாட்டுறது. ஆனால் அது பெரியவங்களுக்கு இல்லை கைஸ், சின்ன பசங்களுக்கு தான். நம்மளுக்கு அது மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பெரியவங்களாம் அது ஈஸியாக மாட்டிடுவாங்க. நான் இதே மாதிரி எல்லாத்துக்குமே கடைசியில் செஞ்சுட்டேன். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சிலது தான் காட்டியிருக்கேன். ஏன்னா என்னால் அதை ஃப்ரேம்குள்ளே ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, ஏன்னா நான் நிறையாவே செஞ்சுருந்தேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆருத் ஃபேக்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பாய்.